இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு வீடியோ பார்த்தோம். அதாவது ஒருத்தர் கேட்டிருந்தார் முன்னாடி, பி ரியலிஸ்டிக் அண்ட் பிளான் ஃபார் எ மிராக்கிள். அதை வந்து ஓசோட கோடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். ஆக்சுவலாக இது வந்து 1976 மார்ச் 13 ஏப்ரல் 6 வரைக்கும் 21 சாப்டர்ஸ் வந்து இருக்கு தர்ஷன் டைரி அப்படின்னு. அதாவது ஓஷோ வந்து அவருடைய சன்னியாசிகளுடைய கேள்விகளுக்கு ஒரு சத் சங்கம் மாதிரி அதில் தான் அந்த ஒரு விஷயம் வருது. அப்போ நிறைய சின்ன சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு நெருக்கமாக ஒரு குருவுக்கும் சிஷ்யர்களுக்கும் நடுவில் நடந்த ஒரு நெருக்கமான ஒரு உரையாடல் மாதிரி அது. அப்போ வந்து ஒரு சிஷ்யர் வந்து சொல்கிறாரு, ஒரு டிசேபிள் வந்து சொல்கிறாரு, என்னோட அப்பா வந்து உங்களுக்கு ஒரு ஹலோ சொல்ல சொன்னார், எனக்கே இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது அவங்க அப்பா வந்து ஓஷோக்கு வந்து நான் ஒரு ஹாய் சொன்னேன், ஹலோ சொன்னேன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் போடுறாரு. அதை வந்து ஓஷோ கிட்ட கன்வே பண்ணும்போது ஓஷோ வந்து அதுக்கு பதில் சொல்கிறாரு. அவர் சொன்னார் இல்லையா, என்னாலேயே இதை நம்ப முடியல அப்படின்னு. ஏன்னா அப்போது நடந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேலை நாட்டார் வெஸ்டர்னர்ஸ் வந்து நிறைய பேர் ஓஷோ கிட்ட வந்தாங்க. உங்களுக்கே தெரியும், அவங்க எல்லாருமே மேக்சிமம் கிறிஸ்டின்ஸாக இருப்பாங்க, அப்புறம் யூதர்கள் இந்த மாதிரி நிறையா இருப்பாங்க. நிறைய ரஷ்யன்ஸ், ஜெர்மன்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக வெள்ளக்காரங்க தான் அவர்கிட்ட வந்தது இல்லையா. அப்போ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு இந்தியா அப்படின்னாலே ஒரு இந்து சாமியார் அப்படிங்கிற ஒரு அது அந்த தாட்டு தான் அவங்க பேரண்ட்ஸுக்கு இருக்கும். அப்போ தன்னுடைய மகன் வந்து அந்த கிறிஸ்டியானிட்டிக்கு எகெயின்ஸ்டாக பேசுகிற ஒருத்தர்கிட்ட போய் சிஷியன் ஆகிட்டான், டிசேபிள் ஆகிட்டான் அப்படிங்கிறத வந்து எந்த பேரண்ட்ஸாலையும் மேக்ஸிமம் ஏற்றுக்க முடியாது. அப்போ வந்து அவங்க வந்து அதுக்கு எகெயின்ஸ்டாக தான் இருப்பாங்க இல்லையா. அப்படிங்கும்போது அந்த காலகட்டத்தில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஓஷோ ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ அதுக்கு பதிலுக்கு அவரும் ஹலோ சொல்லிட்டு சொல்கிறாரு, இஃப் ஒன் கோஸ் ஆன் பிலீவிங் அண்ட் ட்ரஸ்டிங், ஒன் கம்ஸ் டு என்கவுண்டர் மிராக்கிள்ஸ் எவ்ரி மொமெண்ட். அதாவது ஒருத்தவங்க தொடர்ந்து தீர்க்கமான நம்பிக்கையை வந்து வச்சிருக்கும் போது அவங்க வந்து ஒவ்வொரு மொமெண்ட்டும் மிராக்கிள்ஸை வந்து என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஜஸ்ட் பிகாஸ் வி ஹாவ் லாஸ்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் ட்ரஸ்ட், மச் ஆஃப் த மிராக்குலஸ் ஹேஸ் டிஸப்பியர்டு ஃப்ரம் த வேர்ல்டு. அந்த ட்ரஸ்ட், ஒருத்தவங்க மேல தீர்க்கமான நம்பிக்கை, அதாவது நம்பிக்கை வேற ட்ரஸ்ட் வேறன்னு சொல்லுவாரு. நம்பிக்கை அப்படின்னா அதில் வந்து 50% நம்பிக்கை, 50% ஒரு சந்தேகமும் இருக்குது. ஆனால் ட்ரஸ்ட்டு அது வந்து 100% ஒரு எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு தீர்க்கமான நம்பிக்கை. அதை வந்து ரொம்ப உயர்வாக சொல்கிறார். ஒரு மாஸ்டர் கிட்ட ஒரு டிசேபிள் வைக்க வேண்டியது அந்த ட்ரஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கான அந்த கெப்பாசிட்டியை நம்ம இழந்துட்டோம். அதனால தான் இந்த உலகத்துல இருந்து அந்த மிராக்கிள்ஸ் வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து உண்மைதான். அதாவது என்ன, நான் வந்து ரெகுலரா டெய்லி மெடிடேஷன்ஸ் பண்ணினேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒயிட் ரோப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நான் இருந்த வரைக்கும் ரெகுலராக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய தெரப்பி குரூப்ஸ் எங்கள் சாமி வந்து பண்ணும்போது, அதாவது என்னோட மாஸ்டர், என்னோட குரு ஓஷோ வழி வந்த என்னுடைய குரு சுவாமி தியான் சித்தார்த் அவர்கள் நடத்தின வந்து நிறைய தெரப்பி குரூப்ஸ், எல்லா தெரப்பி குரூப்ஸும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். நோ மைண்டு, பார்ன் அகெயின், மிஸ்டிக் க்ளோஸ் எல்லாம் ஒரு 4-5 வாட்டி 5-6 வாட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்போது அதில் நம்ம ஆழமாக வளர முடியும், ரொம்பவே நிறைய விஷயங்களை கடந்து வர முடியும். அப்போது உண்மையாக நான், ஏன்னா எனக்கு தான் தெரியும் பாஸ்டில் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு.
ஸோ இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் என்னோட மாஸ்டர் மேலே நான் வச்ச ட்ரஸ்ட்டு தான். மெடிடேஷன் டெக்னிக்ஸை விட மெடிடேஷன் டெக்னிக்ஸும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் அந்த ட்ரஸ்ட் இல்லாமல் அதை செஞ்சோம்னா அது நமக்கு அந்த அளவுக்கு நம்மளை வளர்த்தாது. இப்போ எப்படி நம்ம ஒரு ஓம்ங்கிற மந்திரத்தை சிவனை உணர்ந்து தான் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரணவ மந்திரத்தை. அதே போல் அல்லாஹு அந்த அல்லாஹுக்குரிய அந்த இதை ஓதும்போது நம்ம அல்லாவை உணர்ந்து பண்ணணும் இல்லையா. அப்போ அந்த ட்ரஸ்ட் வந்து அங்கே முக்கியம். நான் சிவனையே நினைக்காம ஓம் ஓம்னு டெய்லி 1000 வாட்டி சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லையா. அப்போது அந்த ட்ரஸ்ட்டு தான் அங்கே வந்து முக்கியமாக வேலை செய்யும். உண்மையாக என்னுடைய வாழ்க்கையில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து மாஸ்டர் மேலே நான் வச்சுருந்த ட்ரஸ்ட்டு. ஏன்னா எனக்கு வந்து ஓஷோ வந்து ஒரு 18-20 வருஷத்துக்கு முன்னாடியே அறிமுகம். ரொம்ப ஆழமாக அவருடைய புத்தகங்கள் படிக்கிறது அப்படி. அப்புறம் எனக்கு வந்து ஓஷோவை ஏன்னா நமக்கு வாழ்கிற ஒரு ப்ரூஃபாக அவர் இருக்கார். அவரோட வீடியோஸ் இருக்குது. இப்போ கிருஷ்ணரோ இல்லை மற்ற பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஏன் புத்தரே கூட எடுத்துக்கலாம். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்க, இதெல்லாம் சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கும். ஆனால் அதுக்கு எவிடன்ஸ் எதுவும் இல்லை இல்லையா. ஆனால் நமக்கு வந்து வீடியோ எவிடன்ஸாக மாஸ்டர் வந்து இருக்காரு. அப்போ வந்து அதுவும் இல்லாமல் என்னோட ஓஷோ வழி வந்து என்னோட குரு சொன்னேன் இல்லையா, அவரை பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஓஷோவை ஃபாலோ பண்ணி இவ்வளோ பெரிய சாத்தியக்கூறு இருக்கா, இவ்வளோ தூரம் வளர்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்காங்கிற அந்த ஒரு ட்ரஸ்ட் இன்னும் அங்கே அவரை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. என்னோட எங்கள் சாமியை பார்த்தோன்னா எனக்கு அந்த ட்ரஸ்ட்டு ஓஷோ மேலே இருந்த ட்ரஸ்ட் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆச்சு. அப்போது அதுக்கப்புறம் வந்து வளர்ச்சி வந்து வேறு மாதிரி இருந்தது. இந்த மிராக்கிள்ஸ், அந்த ட்ரஸ்ட்டு, அந்த இது இருந்தால் அந்த மிராக்கிள்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி வந்து எனக்கு நிகழ்ந்த ஒரு சம்பவம். உண்மையாகவே நான் ஒரு 2-3 பேர்த்துக்கிட்ட வந்து அதை ஷேர் பண்ணேன். அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் அப்படி தான் இருக்குது. ஒரு பெத்த தாயை போல நாம தான் வந்து அதை உணர்றதில்லை. அதை உணர நம்ம மைண்டு வந்து விடுறதில்லை. ஸோ அதுக்கு தான் மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணும். நம்ம மைண்டை கடந்து அந்த ஆழத்தை உணர்றதுக்கு வந்து மெடிடேஷன் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நான் சொன்னேன் இல்லையா, நான் கோத்தகிரியிலேருந்து அவினாசி போயிருக்கேன். உங்களுக்கே தெரியும் இங்கே எவ்வளோ குளிராக இருக்கணும். அங்கே வெயில் பட்டைகளை பிரிச்சு. ஸோ நான் வந்து கம்பங்கூழ் வீட்லேயே செய்கிறேன். செஞ்சுட்டு நிறைய செஞ்சுட்டேன், எல்லாம் சாப்பிடுவாங்க. கடைசியில் யாரும் இல்லை அப்போது. ஸோ அடுத்த நாள் வந்து அந்த கம்பங்கூழ் வந்து மொதல் நாள் நைட்டு செய்கிறேன். அடுத்த நாள் நான் மட்டும்தான் குடித்தேன், நிறைய மிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து எப்போவுமே நம்ம சாப்பிட அந்த சாப்பாட்டை வந்து நான் கீழே கொட்டிடுவேன். ஆனால் அது வந்து நல்லா புளிச்சு அந்த கமன்னு வாசனை. அந்த கழனி தண்ணி சொல்லுவாங்க இல்லையா, மாட்டுக்கு வைக்கிற கழனி தண்ணி அந்த மாதிரி. ஸோ நான் வந்து அன்னைக்கு காலையில் நான் தீர்க்கமாக ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் அதில் நடந்த விஷயம் பாருங்கள். நான் வந்து ஸ்ட்ராங்காக எந்த துளி சந்தேகம் இல்லாமல் நான் சொல்கிறேன், எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிறேன், இதை வந்து நம்ம எப்பவும் போல கீழே ஊற்றக்கூடாது. இது வந்து கண்டிப்பாக தேடி பிடிச்சி எங்கேயாவது போயாவது மாட்டுக்கு தான் நம்ம ஊற்றணும். ஏன்னா அங்கே பக்கத்தில் மாடெல்லாம் மேயும். ஸோ மாட்டுக்கு நம்ம பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி அதோடு கலந்து கூட இதை கொண்டு போய் நிறைய இருந்தது. ஸோ கொண்டு போய் அதை வைக்கணுமே தவிர எக்காரணம் கொண்டு இதை கீழே கீழே மட்டும் ஊற்றக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் வந்து எனக்குள்ளேயே சொல்லிக்கிறேன். சொல்லிட்டு ஒரு மணி நேரம் கூட இருக்காது, நான் அந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எதோ வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு வந்து 2 பக்கெட்டை தூக்கிட்டு வந்தது. இந்த மாட்டுக்கு தண்ணி பிடிச்சி வைப்பாங்களா அந்த பக்கெட்டு. அக்கா இந்த மாதிரி நான் கண்ணுக்குட்டிக்கு தண்ணி பிடிக்கணும், பிடிச்சிக்குவான்னு கேட்டது. எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, நம்ம தேடி போய் ஊற்றணும்னு இருந்தோம். அந்த பொண்ணை இதுக்கு முன்னாடியும் நான் அங்கே வந்து பார்த்ததில்ல, அதுக்கப்புறமும் நான் பார்க்கல. அன்னைக்கு கரெக்டாக நான் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இது பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக 1 hour உள்ள வந்தது. நான் உடனே சரிப்பா பிடிச்சிக்கோ, சைடில் பைப் இருக்குது பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு இந்த கம்பை கொண்டு போய் இந்தப்பா இதை மாட்டுக்கு ஊற்றிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடுத்த நாள்லாம் அந்த பொண்ணு வரல. அதுக்கு நாளும் வரல. ஸோ இதுதான் அந்த ட்ரஸ்ட். ஒரு சின்ன விஷயம்தான். இதுல ஆன்மீகம் இல்ல அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. நம்மளோட ட்ரஸ்ட் இருந்ததுன்னா அங்க ஒரு மிராக்கிள் நடக்குது இல்லையா? அது வந்து ஆணித்தரமா நான் எனக்குள்ள ஒரு ஒரு என்ன ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கிட்டேன். இது கண்டிப்பா நம்ம கீழ ஊத்தக்கூடாது, மாட்டுக்கு தான் ஊத்தணும்னு. அது நம்ம தேடி போகாம அவங்களே தேடி வந்து அதை எடுத்துக்கிற மாதிரி எவ்வளவு ஒரு விஷயம் இல்லை, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அப்ப இந்த இந்த ஓஷோடைய இந்த வார்த்தைகளை நான் படிக்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அப்போ இது மட்டும் இல்ல, நம்ம வந்து மாஸ்டர் இன்னும் இருக்காரு. எனக்கு அதுதான். அவரு பிசிக்கலா இல்லையே தவிர சூட்சுமமா இருக்கிறாரு. நம்மளால தான் அவரை ஃபீல் பண்ண முடியல. அதுவும் ஒவ்வொரு நாளுமே நான் அவரு கூட கனெக்ட் ஆகாம ஒரு ஒரு நாளையில ஒரு நிறைய தடவை அவரு கூட கனெக்ட் ஆகாம நான் இருந்ததே கிடையாது. ஏன்னா செய்யற வேலை பூராவுமே அவரு கூட கனெக்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் நான் என்னோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதுதான் நான் ஆசைப்பட்டதும் அதே மாதிரி அமைஞ்சிருக்கு. ஏதோ ஒரு வகையில மாஸ்டர் வந்து ஷேர் பண்ணணும். ஏன்னா எனக்கு அவ்வளோ லைஃப்ல அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இதுல இருந்து தான் கேம்ப் நடத்தினதாகட்டும், இப்போ யூடியூப்ல வந்து தொடர்ந்து ஷேர் பண்றதாகட்டும் எல்லாமே. ஸோ இன்னும் எனக்கு மாஸ்டர் வாழ்க்கையில கொடுத்த அனுபவங்களே நிறைய இருக்கு ஷேர் பண்றதுக்கு. அதை ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். நன்றி.